students, today வந்து Google Meet class 11th class trapezium பார்க்க போறோம். Area of the trapezium தான் topic. So நீங்க வந்து Google Meet class 11 போட்டுக்கோங்க. Then date, day, time எல்லாம் போட்டுக்கோங்க Fairnoteல போறதுக்கு. So trapeziumனா நம்ம previous classல வந்து parallelogram பார்த்திருக்கோம். Parallelogram பார்த்திருக்கோம். அடுத்து வந்து rhombus பார்த்திருக்கோம். All the sides are equal னா rhombus, opposite sides are equal னா parallelogram சொன்னோம். அந்த parallelogramல எப்போ நான் பேரலல் சைஸ் கிடைக்குதோ அப்போ ஒன் பேர் ஆஃப் நான் பேரலல் சைஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரெபிஷியம். ஸோ இந்த பேரலல் லைன் இது வந்து நான் பேரலல் லைன், பேரலல் லைன்ங்கிறது இதுதான் ஏவும் பியும். ஸோ இந்த பேரலல் லைனுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவாம்மா? த சைடு ஏடி பிசி ஆர் நாட் பேரலல். புரியுதாம்மா? ஏடியும் பிசியும் நாட் பேரலல். பேரலல்னால் எப்படி இருக்கும், இந்த ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இல்லாததை நாட் பேரலல்னு சொல்லுவோம். ஆனால் ஏபியும் டிசியும் பேரலல் தான். இந்த இப்படி இருக்கிறது பேரலாக இருக்கும் ஏபியும் டிசியும். ஆனால் ஏடியும் பிசியும் வந்து நாட் பேரலாக இருக்கும். இப்படி எந்த ஃபிகர் இருக்கோ அந்த ஃபிகருக்கு பேர் ட்ரெபிஷியம். இந்த நான் பேரலல் அந்த பேரலல் சைஸோட டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவாம்மா? இதில் இன்னொரு டைப் இருக்குது, டிஃபைன் அண்ட் ஐசோசெலிஸ் ட்ரெபிஷியம். எப்போ ஐசோசெலிஸ் ட்ரெபிஷியம் சொல்லுவோம், இஃப் த நான் பேரலல் சைஸ் ஆஃப் எ ட்ரெபிஷியம் ஆர் ஈக்குவலாக இருந்தால். அதாவது இந்த நான் பேரலல் சைஸ் சொன்னோம் இல்லையா, இது வந்து சம்டைம்ஸ் வந்து லென்த்தியாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும். அப்போ தட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக எப்போ இருக்கோ அதுக்கு பேர் ஐசோசெலிஸ் ட்ரெபிஷியம். டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்தால் ஐசோசெலிஸ் ட்ரெபிஷியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ட்ரெபிஷியம்னா என்னென்னு தெரிஞ்சுட்டிங்க, ஐசோசெலிஸ் ட்ரெபிஷியம்னா அது என்னென்னு தெரிஞ்சுட்டிங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெபிஷியம். ஏரியா ஆஃப் த ட்ரெபிஷியம்னா அந்த ட்ரெபிசியத்தை ஒரு டைகோனல் டிவைட் பண்ணும்பொழுது டூ ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து ஏபிடி, செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து பிடிசி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் தான் ஃபார்முலா. அப்போ ஹாஃபு ஆஸ் யூஷுவல் போட்டுக்கலாம். பேஸ் வந்து என்னாகும், ஏபி வரும். ஹைட் வந்து ஏடியோட ஹைட்டு, இந்த பக்கம் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஏபி அண்ட் டிசியோட ஹைட்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைட்டுன்னு எடுத்தோம். அதே மாதிரி பிடிசியோட ட்ரையாங்கிள் எடுக்கும் பொழுது பேஸ் வந்து டிசி ஆயிரும், ஹைட்டு வந்து ஆஸ் யூஷுவல் இதுக்கு என்ன ஹைட்டோ அதுதான் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஹைட். இங்கேருந்து போடும்போது அதுவும் சேம் ஹைட்டாக தான் இருக்கும். அப்போ ஹைட் வந்து ரெண்டுலேயுமே சேமாக இருக்கும், ஹாஃப் சேமாக இருக்கும். அப்போ அது காமனாக எடுத்துகிட்டு ஏபியும் டிசியும் உள்ளே கொண்டு போயிட்டோம்னா ஏபிங்கிறது ஸ்மால் லெட்டர் ஏ, டிசிங்கிறது ஸ்மால் லெட்டர் பி. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிஷியம் என்ன ஃபார்முலா வருது, ஹாஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட். ஸோ எக்ஸசைஸ் 2.3ல ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். அந்த டேபிளர் காலத்துக்கு கொடுத்துருக்க கிவன் வேல்யூஸை அப்படி எழுதிக்கோ. இன் ஏ ட்ரெபிஷியம் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். ஹைட்டுங்கிறது இதுமா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ். ஓகேவா? பேரலல் சைஸ் வந்து ஏ வந்து 12 மீட்டர், பி வந்து 20 சென்டிமீட்டர். இது வந்து பேரலாக இருக்கும், இது நான் பேரலாக இருக்கும். ஓகேவா? எப்போ இந்த நான் பேரலல் சைஸ் பேரலாக இருக்கோ அதுக்கு பேர் தான் ஐசோசெலிஸ், ஈக்குவலாக இருக்கும், அப்போ தான் அதுக்கு பேர் ஐசோசெலிஸ் ட்ரெபிஷியம்னு சொல்லுவோம். ஸோ தென் ஏ இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர், பி இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். ஏரியா ஆஃப் த ட்ரெபிஷியம் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட். அப்போ 1/2 இன்ட்டு 10 இன்ட்டு 12 + 20 மீட்டர் ஸ்கொயர். ஸோ டினாமினேட்டருக்கும் நியூமினேட்டருக்கும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 கிடைக்கும். 5 இன்ட்டு 12 + 20 32 மீட்டர் ஸ்கொயர். 532s are 160 ஸ்கொயர் மீட்டர். ஸோ த ஏரியா ஆஃப் த ட்ரெபிஷியம் இஸ் ஈக்குவல் டு 160 ஸ்கொயர் மீட்டர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அதே ஃபார்முலா தான், ஏரியா கொடுத்துட்டாங்க, தென் ஏபி கொடுத்துருக்காங்க, ஏபியும் பியும் கொடுத்துருக்காங்க, ஹெச் வந்து அன்னோன் வேல்யூ, ஹெச் வந்து கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஹெச்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஏரியாவை அந்த பிளேஸில் ஆஸ் யூஷுவல் போட்டுக்கோங்க. 1/2 அப்படியே போட்டுக்கோங்க, ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஹெச் வந்து அன்னோன் வேல்யூ, அப்போ நம்ம வேரியபிளாக தான் எடுத்துக்கிறோம் ஹெச். ஏக்கு பிக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் 13 + 28 போட்டுக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ரைட் டு லெஃப்ட்டு மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், டினாமினேட்டருக்கு 2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது இன்டூவாக மாறிடும். அப்போ இந்த இன்டூவில் இருக்கக்கூடிய ஏ ப்ளஸ் பி என்ன ஆகும், டிவைடுக்கு போயிடும். ஸோ அந்த ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 41 கிடைக்கும். ஸோ 41ஐயும் 492ஐயும் டிவைட் பண்ணலாம். ஹவு மெனி டைம்ஸ், 12 டைம்ஸ் டிவைட் பண்ணும்போது 492 ஆகும். அப்போ 141 is 41, 12 times of 41 is equal to 492. ஸோ now we get 492 வந்து 12 கன்வெர்ட் ஆயிரும், 2 பக்கத்தில் இருக்குது. அப்போ 12 2s are 24 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். இந்த சேம் மெத்தட் தாம்மா அடுத்தது பி கண்டுபிடிக்கிறதும். பி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணிடணும், ஏரியா கொடுத்துருக்காங்க, ஏ கொடுக்கல அன்னோன் வேல்யூ, பி கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கேட்குறாங்க. ஸோ ஏரியாங்கிறது இந்த உள்ளே இருக்கிற வேல்யூ, ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பி வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஹெச் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ வேல்யூவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இங்கே ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணிக்கணும். அப்போ டிவைடில் இருக்கக்கூடிய 2 இன்டூ ஆயிரும், இன்டூவில் இருக்க 19 டிவைடாக போயிடும். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும், a + 16 இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 19யும் 323யும் சிம்பிளிஃபை பண்ணால் 17 டைம்ஸ் டிவைட் ஆகும். ஸோ அப்போ நியூமரேட்டரில் 17 × 2 கிடைக்கும். அப்போ 17 2s are 34 மீட்டர். ஸோ a + 16 ரைட் சைடு இருக்குது. ஸோ அப்போ இந்த +16 லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்பொழுது -16 மாறிடும். இப்போ 34 - 16 we get 18 மீட்டர். ஸோ parallel sides A is equal to 18 மீட்டர். ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் சம் வாங்க. ட்ரபீஷியம் அதே மாதிரி பி கேட்குறாங்க. ஏ எப்படி நம்ம அப்போ ஆல் பண்ணமோ அதே மாதிரி தான் பியும். ஏரியாவை ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கணும். 1/2 × h × a + b தான் அன்னோன் வேல்யூ. அப்போ b தான் வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஸோ ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகும் பொழுது இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 360/8 கிடைக்கும். எகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 45 சென்டிமீட்டர் கிடைக்கும். ரைட் சைடில் வந்து a + b அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த a வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸாக மாறும். அப்போ இந்த பேரலல் சைட்ஸ் பியோட வேல்யூ வந்து 30 சென்டிமீட்டர். ஓகேவாம்மா? தென் பாருங்கள், அடுத்தது ஏரியா கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரபீஷியம் whose parallel sides are, parallel sidesனா இதுவும் a வந்து 24, b வந்து 20 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 15 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியாங்கிறது இந்த உள்ளே இருக்க வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் த ட்ரபீஷியம் என்ன ஃபார்முலா, இப்போ டைரெக்டாக ஹைட்டுன்னு கொடுக்காம இங்கே படித்து பாருங்கம்மா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ்னாலும் ஹைட்னாலும் ஒன்று தான். அதாவது இந்த பேரலல் சைட்ஸுக்கு பிட்வீனில் எவ்வளோ தொலைவு இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைட்டுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம், ஏரியாஸ் இப்போ த ட்ரபீஷியம் 1/2 × h × a + bயில் அப்படியே இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராக்கெட்டில் 44 கிடைக்கும். அப்போ நியூமரேட்டர் 2வையும் டினாமினேட்டர் 2வையும் நியூமரேட்டர் 44ஐயும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 22 கிடைக்கும். அப்போ 15 × 2 நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். 15 22s are what will you get, 330. So the area of the trapezium is equal to 330 cm². ஓகேவாம்மா? தென் அடுத்து பாருங்கள், the area of the trapezium அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த ட்ரபீஷியம் கொடுத்துட்டாங்க. the distance between its parallel sides வந்து 26 cm. முன்னே பார்த்தோம்ல ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுதான் இது. டைரெக்டாக ஹைட்டுன்னு கொடுக்காம the distance between the parallel sides 26ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ 84 கொடுத்துட்டாங்க. அதர் சைடு என்னன்னு கேட்குறாங்க. அதர் சைடு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராக்கெட்டை ரைட் சைடு வச்சுட்டு மீது எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டுட்டு போவோம். அப்போ லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது 2 இன்டூ ஆகும். இன்டூவில் இருக்கக்கூடிய 26 டிவைடுக்கும் போயிடும். அந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும், 122 சென்டிமீட்டர் கிடைக்கும். டிவைட் பண்ணியிருக்கோமா பார்த்துக்கோங்க. 1586 13 டிவைட் பண்ணும்போது 122 சென்டிமீட்டர் கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 84 + b கிடைக்கும். ஸோ இந்த 84 ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது என்ன ஆயிரும், மைனஸாக மாறிடும். அப்போ b = 38 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போ அந்த பேரலல் சைட்ஸ் b = 38 சென்டிமீட்டர். புரிஞ்சுதாம்மா? அடுத்து பாருங்கம்மா, ஹைட்டு கேட்குறாங்க. இந்த ஹைட்டு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் தான். ஏரியாக்கு இங்கே இருக்கும், 2 இன்ட்டுக்கு போயிடும். அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது டெசிமலில் இருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். பேரலல் சைஸ் வந்து டெசிமலில் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக ஒன்ஸ் பிளேஸ்க்கு ஒன்ஸு, டென்த் பிளேஸ்க்கு 10th, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 10th பிளேஸை கரெக்டாக போட்டுக்கணும். சரியாம்மா? இந்த பிளேஸஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஆட் பண்ண வேல்யூ டினாமினேட்டரில் கொண்டுட்டு போயிடலாம். 0க்கு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 108/9 கிடைக்கும். 108 9ஆல் டிவைட் பண்ணும்போது 12 டைம்ஸ் டிவைட் ஆகும். அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. 12 2s are 24. த ஹைட் ஆஃப் த ட்ரபீஷியம் is equal to 24 சென்டிமீட்டர். புரிஞ்சுதாம்மா? தென் இதுக்கு முன்ன வந்து டெசிமல் கொடுத்து கொஞ்சம் டிஃபராக கொடுத்தாங்க இல்லையா, பேரலல் சைட்ஸை டெசிமலில் கொடுத்தாங்க. அப்போ ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவலாக அந்த பிளேஸஸை டெசிமல் பாயிண்ட்டும் 10th பிளேஸ்க்கு 10th பிளேஸும், ஒன்ஸில் ஒன்ஸும் 10th 10ஸும் போட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ ஏவும் கொடுக்கல, பியும் கொடுக்கல. இது ரெண்டில் யாரோ ஒருத்தரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ அதர் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா லாங்கர் தென் எக்ஸ்ன்னு 6ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்னோன் வேல்யூ அதர் சைடு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒன் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா லாங்கர் தென் அதர் பை 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் என்னவோ இருக்கோ அதர் சைடு என்னவோ இருக்கோ அது போதில் 6 டைம்ஸ், அதாவது 6 வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அதை நம்ம ரெண்டாவது ஒன் பேரலல் சைட்ஸ் அதர் பேரலல் சைட்ஸ் என்னன்னு சொல்லிக்கலாம், x + 6ன்னு எடுத்துக்கலாம். அதர் பேரலல் சைட்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு சைடையும் நாம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது வரைக்கும் வந்து ஒரு அன்னோன் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2 அன்னோன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம், வேரியபிள்ஸில் கன்சிடர் பண்ணிக்கிறோம்.
அதர் சைடு வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒன் சைடை வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. ஒன் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அதர் சைடு எப்படி இருக்கோ அது கூட 6 ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னனால அதர் சைடு எக்ஸ்ன்னு எடுத்தால் ஒன் சைடு வந்து எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ ஏரியா is equal to 180 centimeter square, height is equal to 9 centimeter. அப்போ ஏரியா is equal to 1/2 into height into a plus b square unit. இப்போ 180 ஏரியா பிளேசஸில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 180 equal to 1/2 into 9 into x plus b plus x. அதாவது ஏங்கிறது நாம் எக்ஸ் ப்ளஸ் 6 ப்ளஸ் 6 இருக்கும். ஏன்னு கேட்டால் ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் 6, பி வந்து எக்ஸ் ப்ளஸ் 6 தான் ஏ, பி வந்து எக்ஸ், பியை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் 6. புரியுதாமா? அப்போ 180 ஆஸ் இட் இஸ் 1/2வும் அப்படியே எழுதிக்கோங்க. ஹைட் பிளேசஸில் வந்து 9 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து வேரியபிளும் கான்ஸ்டன்ட்டும் சேர்ந்தா வந்திருக்கு. அப்போ வேரியபிள்ஸை டுகெதராக ஆட் பண்ணிக்கோங்க, கான்ஸ்டன்ட்டாக அப்படியே வச்சுருங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 2x இருக்கும்போது என்ன ஆகும்? 2x + 6 மாறிடும். அப்போ ரைட் டு லெஃப்ட் எல்லாம் மூவ் பண்ணும்பொழுது என்னாகும்? 180 × 2/9 தட் இஸ் ஈக்குவல் டு 2x + 6ன்னு இருக்கும். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 40 கிடைக்கும். அப்போ ரைட் சைடு இருக்க 6 லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது மைனஸ் ஆயிடும். அப்போ என்ன ஆகும்? 34 = 26. அப்போ x is equal to டிவைட் பண்ணிடும். 34 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். ஓகேவாம்மா? ஸோ அதர் சைடு ஒன் சைடு வந்து 17னா அதர் சைடு is equal to x நம்ம எடுத்துருக்கோம், அது 17னா ஒன் சைடு என்ன கிடைக்கும்? த லென்த் லாங்கர் தான் எக்ஸ்ன்னு அவங்களே லாங்கர் தான் 6 சென்டிமீட்டர்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ அதர் சைடு என்ன இருக்கோ அது கூட 6 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 23 சென்டிமீட்டர். அப்போ லென்த் ஆஃப் த பேரலல் சைஸ் இதுதான். லென்த் ஆஃப் த பேரலல் சைஸ் ஒன் சைடு 23 சென்டிமீட்டர், அதர் சைடு வந்து 17 சென்டிமீட்டர். ஒன் சைடு வந்து 23 சென்டிமீட்டர், அதர் சைடு வந்து 17 சென்டிமீட்டர். ஓகேவாம்மா? தென் அதை எடுத்து பாருங்கள். இது வந்து ஏ கொடுத்துட்டாங்க, பேரலல் சைஸ் ஏவும் கொடுத்துட்டாங்க, பியும் கொடுத்துட்டாங்க, ஏரியாவும் கேட்குறாங்க. ஏரியா வந்து என்ன? 1/2 into height into a plus b square unit. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி டினாமினேட்டர் நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். 2ஐயும் 6ஐயும் சிம்பிளி பண்ணால் 3 இன்ட்டு அந்த பேரலல் சைஸ் ஆட் பண்ணோம்னா 145, அதை ஆட் பண்ணால் 435. இங்கே ஏரியா மட்டும் கேட்கலாமா? இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஃபார் சர்ஃபேஸ் அட் த ரேட் ஆஃப் ₹2 per square meter. அதாவது அந்த பெயிண்டிங்கோட காஸ்ட் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 2 ரூபானா எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 435 × 2 we get 870. அப்போ ஏரியா வந்து 435, அதோட ருபீஸ் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் வந்து ₹870. ஓகேவாம்மா? அடுத்து பாருங்கள், இதே மாதிரி தான் ஏரியா கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து பேரலல் சைஸ் கொடுத்துட்டாங்க 105, பி வந்து 15 கொடுத்துட்டாங்க. ஒரு விண்டோ வந்து ட்ரெஃபிஷியம் ஷேப்பில் இருக்குது, அதுக்கு கிளாஸ் போடுறாங்க. அப்போ கிளாஸ் போடும்போது 100 ஸ்கொயர் மீட்டருக்கு 15 ரூபா ஆகுதுன்னா நம்மளோட ஏரியாவுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. என்ன யூஸ் பண்ணி? 1/2 into h into a plus square unit யூஸ் பண்ணி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எவ்வளோ கிடைக்கிது? 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது அந்த விண்டோஸ்க்கு கிளாஸ் போடுறது, கண்ணாடி போடுறாங்கல்ல, 100 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு? ₹15. அப்போ 4650க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100 ஸ்கொயர் மீட்டருக்கு 15 ரூபா செலவாச்சு அப்படின்னா 4650க்குங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ நான் என்ன பண்ணேன்? டைரெக்டாக 15ஐயும் 4650ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். 4650ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 69,750 கிடைக்கும். டினாமினேட்டரில் 100 இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் பவர் ஆஃப் 100 இருந்தால் ஈஸி. ஆஃப்டர் 2 டெசிமலுக்கு அப்புறம் ஆஃப்டர் 2 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் புள்ளி குறிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? ₹697.50 கிடைக்கும். ஸோ ஏரியா is equal to 4650. அப்போ ஒரு 100 ஸ்கொயர் மீட்டருக்கு 15 ரூபா செலவாகுதுன்னா இந்த ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னா ₹697.50 செலவாகும். புரிஞ்சுதாம்மா? தென் அடுத்து பாருங்கள், ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் கேட்குறாங்க. ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெஃபிஷியம் இஃப் த பேரலல் சைட்ஸ் ஆர் மெஷரிங் 8 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர், ஹைட்டு 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏரியா தான் கேட்குறாங்க, ஹைட் கேட்கல. பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஏரியா கேட்டால் ஆஸ் இட் இஸ் அப்படியே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1/2 into h into a plus b square unit. ஸோ 1/2 into h பிளேஸில் 5வும் a பிளேஸில் 8 + 10 ab பிளேஸில் 8 + 10 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 18 கிடைக்கும். அப்போ டினாமினேட்டர் 2க்கும் நியூமரேட்டர் 18க்கும் சிம்பிளிஃபை பண்ணால் 9 கிடைக்கும். ஹைட்டோட மல்டிப்ளை பண்ணும்போது 5 9s 45 கிடைக்கும். இது நம்மளோட ஆப்ஷனில் எங்கே வருதுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் 45 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவாம்மா? தென் அடுத்து பாருங்கள் 9th one ட்ரெஃபிஷியம் கொடுத்துருக்காங்க. பேரலல் சைஸ் வந்து
10 சென்டிமீட்டர். சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர்லைன் த வேர்ட்மா. சம்முன்னு அவங்களே ஆட் பண்ணிட்டாங்க. சம்முன்னா என்ன அர்த்தம்? ஏவையும் பியையும் ஆட் பண்ணி 10ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஏரியா வந்து 140, ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏரியா வந்து 140, 1/2, ஹைட்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A + B வந்து 10ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ ஹைட்டை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது ஹைட் இஸ் ஈக்குவல் டு 140 × 2/10 ஆகும். இது சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 28 சென்டிமீட்டர் கிடைக்கும். இது ஆப்ஷன் 4ல் கிடைக்குது. அப்போ நம்மளோட 28 சென்டிமீட்டர் ஹைட் 28 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆப்ஷன் 4. அடுத்து பாருங்கள். when the non-parallel sides of a trapezium are equal. இது வந்து நான் கொஸ்டின் டெஃபினிஷன்லேயே சொன்னோம். என்னன்னு சொன்னோம்? ட்ரெஃபீஷியத்தில் வந்து பேரலல் சைட்ஸ் இருக்கும். யார் யார் பேரலல் சைட்ஸ் இருக்கும்? அப் அண்ட் டவுனில் இருக்கக்கூடியது பேரலல் சைட்ஸாக இருக்கும். கவனிமா, இது ரெண்டும் பேரலல் சைட்ஸாக இருக்கும், இது நான் பேரலல் சைட்ஸாக இருக்கும். இப்படி இருந்தால் ட்ரெபீஷியம்னு சொன்னோம். இந்த நான் பேரலல் சைட்ஸ் வந்து எப்போ ஈக்குவலாக இருக்கோ அதுக்கு பேர் ஐசோசெலிஸ் ட்ரெபீஷியம்னு சொன்னோம். ஸோ அதுதான் இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. when the non-parallel sides of a trapezium are equal then it is known as square, rectangle and isosceles trapezium, parallelogram கேட்குறாங்க. ஆப்ஷன் 3 and isosceles trapezium. ஓகேவா? இப்போ வந்து கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சதுமா 2.3. இப்போ வந்து ஒரு குட்டி டெஸ்ட் இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகே, அதாவது 2.1 2.2 ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஆஃப்டர்நூன் கிளாஸில் வந்து ஒரு குட்டி டெஸ்ட் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.